இன்னைக்கு நம்ம செட்டிநாட்டு முறையில் எப்படி கோஸ்மல்லி வைக்கிறேன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் பற்ற வச்சு 1/2 கிலோ பிரிஞ்சாலும் 1/2 கிலோ பொட்டேட்டோ, அதாவது 1/2 கிலோ கத்திரிக்காயும் 1/2 கிலோ உருளைக்கிழங்கும் எடுத்து நாம் வேக வைக்க போகிறோம். வெந்தக்கப்புறம் நாம் இறக்கி வச்சிடலாம். எப்படி வெந்தது தெரியும்னா 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். நம்ம குக்கர் மூடி எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம குக்கரில் வெந்த வெஜிடபிள்ஸ் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு கை உருண்டை புளி எடுத்து நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்ச உருளைக்கிழங்கையும் நம்ம இதில் போட்டு மசிக்க போகிறோம். என்னடா கேட்பீங்க, என்னடா எடுத்து தனித்தனியாக வச்சு செய்கிறாங்களே, நம்ம ஒன்றா வச்சு பேச, ஏன்னா அப்போ தான் நல்லா மசிஞ்சு நல்லா இன்னும் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நம்ம உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் நல்லா மசிஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி நல்லா மசிக்கணுங்க. இப்போ நம்ம புளி தண்ணியை கரைச்சி வச்ச எல்லாத்தையும் நம்ம ஊற்றிடலாம். இப்போ நல்லா மறுபடியும் ஒரு கிண்டி விட்டுறணும். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுறணும். தாளிக்கிறதுக்கு நம்ம 5 பச்சை மிளகா, 2 தக்காளி, 20 வெங்காயம் எடுத்து, அப்புறம் தாளிப்புக்கு ஏற்ற அளவு கருவேப்பிலை எடுத்து அப்புறம் நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ நமக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம இப்போ கீழே பற்ற வச்சு நம்ம ஃபுல் ஃப்ளேமில் நல்லா ஒரு 5 நிமிஷம் காய விட்டுறணும். 1 ஸ்பூன் கடுகை உளுந்து பருப்பையும் சேர்த்து நம்ம இப்போ பொரிக்க போகிறோம். பொரிச்ச சத்தம் வந்தக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம நறுக்கி வச்ச தக்காளியும் வெங்காயத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாவே எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் புளி தண்ணியை சேர்த்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் எடுத்து போட்டுக்கலாம். ஏற்ப உப்பு எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா கொலன்னு வத்தினதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம். நாம் இந்த கோஸ்மல்லியை தோசை, இட்லி, சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம். ஆனால் இடியப்பத்தோடு வச்சு சாப்பிட்டீங்க இன்னும் நல்ல சுவை கூட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாங்கள் பண்ண செட்டிநாட்டு கோஸ்மல்லி. இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.